ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்டீரியோ நம்பரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் யூஸ் ஆகிற வண்டிக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிக் பேனல் போட்டிருக்கிறோம். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது செட்டு. இது வந்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஷாப்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்ரிக் பேனல் உங்களுக்கு லைட்டிங்கோட நல்லா பார்க்குறதுக்கு லுக்காக டீசெண்டாகவே இருக்கும். உங்களுக்கு இது வந்து கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா 4 கண்ட்ரோலு. இதில் பார்த்தீங்கன்னா 4 கண்ட்ரோல் வேலை செய்யாது, பேலன்ஸ் டம்மியாக தான் இருக்கும். மீதி வால்யூமு பேஸு ட்ரிபிள் பேலன்ஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம். பட் நான் பர்சனலாக நம்ம பார்த்தீங்கன்னா நான் வச்சு தரது இல்லை பட்டு கஸ்டமர் கேட்டால் நம்ம வச்சு தருவோம். இந்த யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே இருக்கும். அந்த வெளியே வர யூஎஸ்பி போர்டெலாம் நம்ம வைக்க மாட்டோம். பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு லுக்காக டீசெண்டாகவே இருக்கும். உங்களுக்கு இன்டீரியல் பார்க்கலாம் வாங்க. இன்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டி போர்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெண்டுலேயுமே வந்து சேம் இன்டீரியல் கிளாஸ் டி போர்டு. பிடி போர்டு வந்து மார்டினோடைய போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டி போர்டு நல்லா தெளிவான சவுண்டாக கொடுக்கும். உங்களுக்கு நல்லா கிறிஸ்டல் கிளியரான சவுண்டாகவும் வரும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஆடியோ கேட்கும். பிடி போர்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ளையில் மார்டின் ஆடியோ ஐசி பிடி வச்சுருக்கிறோம். இது ஏன் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கிறோன்னா ஐசி வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்டல் கிளியரான சவுண்டு வரும். டிரான்சிஸ்டர் வந்து ஒரு மாதிரியாக கத்துற மாரி ஆடியோ கேட்கும். இது வந்து கொஞ்சம் நைஸாக நல்லா சில்னஸ்ஸாக நல்லா பேஸ் டெப்த்தாக உங்களுக்கு நல்லாவே கேட்கும். லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு அந்த ஐசி போட்டிங்கன்னா நல்லா பேஸ் பஞ்சு எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்கும். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது என்னென்னா மேக்ஸிமம் இந்த ஐசி வீடியோ தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். சில பேர் வந்து டிரான்சிஸ்டரில் யூஸ் பண்ணுவாங்க. நான் டிரான்சிஸ்டரில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக தோணுச்சு. அதனால் நான் இதை வச்சுட்டு இருக்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் காமனாக பண்ணுறது தான். கிளாஸ் டி போர்டில் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம கெயினாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஏன்னா இது ஐசி கெய்னர் கிடையாது. கேல்ஸ்டியில் ஏற்கனவே ஒரு கெய்னர் கொடுத்துக்கிறாங்க. நம்ம அது தேவையான அளவு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். சப்போஸ் கெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கலாம், கம்மியாக இருந்துச்சுன்னா அதிகம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த கிளாஸ் டி போர்டு இருக்குது. மேக்ஸிமம் இதை பற்றி இந்த செட்டு பார்த்திங்கன்னா நிறையா செட்டு என்கிட்ட மூவ் ஆகிடுது. நிறையா செட்டு பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாம் செட்டு கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வேணுங்கிறாங்க. ஏன்டன்னு இல்லை, எங்கே போனாலும் சரி, நீங்கள் ஒரு டெக்னீஷியனுக்கு போனாலும் சரி, ஒரு ப்ராப்பராக ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற டெக்னீஷியனாக இருந்தால் அவங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையாக வாங்கிட்டு போங்க. ஏன்னா வந்து அவங்க வேலை நீட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் அர்ஜென்ட் பண்ண அந்த வேலை கொஞ்சம் பண்ண வந்துடும். ஏன்னா அர்ஜென்ட்டில் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் அர்ஜென்ட்டில் பண்ணுறது அது சரிப்பட்டு வராது. ஏன்னா எனக்கும் அதுமாரி நடந்துருக்குது. ரொம்ப அர்ஜென்ட் பண்ணுவாங்க, கஸ்டமர் வெயிட் பண்ண சொன்னால் வெயிட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அர்ஜென்ட் பண்ணுவாங்க. அதுமாரி நடக்காது. ஓவராலாக இல்லை, ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம எங்களுக்கு கொடுக்கலாம். இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கே வேணும்னா அது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா வந்து இன்றைக்கே கொஞ்சம் சின்ன செட்டாக இருந்தால் பரவாயில்ல, பெரிய செட்டாக இருந்தால் கொஞ்சம் கிட்டிகள் தான். அதனால் கஸ்டமர் வந்து எப்பயுமே டெக்னீஷியன்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் செட்டு நீட்டாக இருக்கும். லேட்டானாலும் பரவாயில்ல, ஆனால் செட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சின்னதாக சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆடியோ கிளாரிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், செம்ம தெளிவாக அந்த ட்ரிபிள்லாம் செம்ம நைஸாக விழுவோம். உங்களுக்கு இன்னொரு தடவை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.